வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இப்போது குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் நம்ம இன்னைக்கு தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். பிரித்தெழுதுக. இன்னரும் பொழில் அப்படின்னா இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழில் அப்படிங்கிறத என்னது? இன்னரும் பொழில். கொங்கலர்தார் இது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா கொங்கு கூட்டல் அலர் கூட்டல் தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? கொங்கலர்தார் அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க. கைத்தூண் அப்படிங்கிறது எப்படி பிரியும்? கை கூட்டல் அத்து கூட்டல் ஊன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். தண்டலிர் பதம் இது எப்படி பிரியும் அப்படின்னா தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். பிரிக்கும் போது பொருள் கொடுக்கணும். நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா நன்மை கூட்டல் எல் கூட்டல் நெய் அப்படின்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் வந்து பிரியும். சேர்த்து எழுதுக. புகுந்து கூட்டல் ஈங்கு அதை எப்படி சேர்த்து எழுதுவோம் அப்படின்னா புகுந்தீங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூவும் ஈயும் சேர்ந்து தீயா மாறிடும். அப்போ புகுந்தீங்கு. பெருமை கூட்டல் அறிவு பேரறிவு. பெருமை கூட்டல் அறிவு பேரறிவு. மனம் கூட்டல் தலைப்ப அப்படிங்கிறது மனந்தலைப்ப தாவா மாறிடும் மனந்தலைப்ப. வள்ளல் கூட்டல் தன்மை வல்லன்மை. வள்ளல் கூட்டல் தன்மை எப்படி பிரியும்? வல்லன்மை அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். பல் கூட்டல் தீது இது வந்து பக்ரீது. பல் கூட்டல் தீது என்னது? பக்ரீதுன்னு மாறிடும். கவிதா பாடம் படித்தால் இதை பிறவினையா ஆக்க சொல்லியிருக்காங்க. தன்வினையில இருக்கு. அதை எப்படி பிறவினையா மாற்றுவோம்? கவிதா பாடம் படிப்பித்தால். பிவி அதெல்லாம் வந்துச்சுன்னா என்னது? தன்வினை. ஒரு தன்வினை கொடுத்துருக்காங்கன்னா தன்வினைனா அதை பிறவினையா மாற்ற முடியும். செய்வினை அப்படின்னா அதை செயற்பாட்டு வினையா மாற்ற முடியும். அதனால தான் அது என்னன்னு சொல்றாங்க. இப்போ தன்வினையை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பிறவினையா மாற்றிருக்கோம். கவிதா பாடம் படிப்பித்தால். பந்து உருண்டது அப்படிங்கிறது என்ன ஆகுது? தன்வினை. தானா உருண்டிருக்கு. பந்து தானா உருண்டிருக்கு தன்வினை. உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருள். மலைமுகம் காணா பயிர் போல எப்படி இருக்கும் அப்படின்னா ஏக்கம். மலைமுகம் காணா பயிர் போல ஏக்கம். சரியான இணைப்பு சொல். அறிவை விட மிகவும் முக்கியமானது என்னது? கற்பனை திறன். அப்ப இங்க இதுல எது வரும் அப்படின்னா ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. புக்ஸ் நீங்க எவ்வளோ தூரத்துக்கு ரீட் பண்ணியிருக்கீங்களோ அப்பதான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி இணைப்பு சொல் அப்படிங்கிறது உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதையும் என்ன பண்ணுவாங்க? புத்தகத்துல புக்கில் இருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க? இதை வந்து கேட்பாங்க. காய்தே மில்லட் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். அடைப்புக்குள் சொல்ல வந்து என்ன பண்ணணும்? நம்ம இங்கே அழகா வந்து மேட்ச் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அழகாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எது கரெக்டாக வரும் அப்படின்னா சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து வந்திருக்கணும். இரு பொருள் தரும் ஒரு சொல். இரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல். வேகமாக நடத்தல் கூரையாக பயன்படும் பொருள் எது? வேகமாக நடக்கணும்னா ஓடணும். கூரையா எதை பயன்படுத்துவோம்? ஓட வந்து பயன்படுத்துவோம். மழலை பேசும். மழலை பேசுவது என்ன? அது அழகு. அப்ப இனிமை தமிழ் அதுதான் எமது அப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா மழலை பேசும் மொழி அழகு இனிமை தமிழ் மொழி எமது அப்படின்னு சொல்லிட்டு அது வரும். நீ அறிந்ததை பிறருக்கு என்னன்னு போடணும். எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது. அப்போ என்ன வரும்? இங்கே சொல் அப்படிங்கிறது. அதை கரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒன்றை வச்சு சொல்லிடலாம். நீ அறிந்ததை பிறருக்கு சொல். எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். இது என்ன கேட்டிருப்போம் அப்படின்னா கலை சொல் அப்படிங்கிறது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு அப்படிங்கிறது என்னது? பயணியர் பெயர் பதிவு. பயணியர் பெயர் பதிவு. குரில் நெடில் மாற்றம். வனம்னா என்ன? வானம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வனம் அப்படிங்கிறது என்ன வரும்? வனம்னா காடு கான் அப்படின்னு சொல்லுவாங்க. வானம் அப்படின்றது என்னது? விசும்பு. மலை மாலை. அப்ப இங்க என்ன வரும்? இந்த மலைக்கு என்ன வரும்? மலை. மலைனா சிகரம். மாலை அப்படிங்கிறது என்னது? அது ஒரு சிறு பொழுது.
பிறர் நமக்கு செய்யக்கூடிய தீங்கை பொறுத்து கொள்வது பொறை. பொருத்தமற்ற தொடர் எது அப்படின்னா இதுல எது பொருத்தமற்றதா இருக்கு? அவரை கொத்து கொத்தாய் காய்க்கும், முந்திரி குலை குலையாய் காய்க்கும், வைக்கோலை கற்றை கற்றையாக கட்டி வைத்தனர் அப்படிங்கிறதெல்லாம் சரிதான். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மக்கள் குவியல் குவியலாக திரண்டனர். கூட்டம் கூட்டமாக தானே கூடுவாங்க. அப்போ குவியல் குவியலாக திரண்டனர் பொருத்தமற்ற தொடர். கேள்வி நல்லா என்ன பண்ணிக்கோங்க, புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. சரியான எண்ணடை இந்த அடுத்ததுலேயே வந்துச்சு பாருங்க. மக்கள் கூட்டம் அப்படிங்கிறத என்னது சரியானது. மரபு சொற்கள் ஆந்தை என்ன பண்ணும்? ஆந்தை அலரும். ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். அலுவல் சார்ந்த கலை சொற்கள் ஃபோல்டர் அப்படின்னா என்னது? ஃபோல்டர் அப்படிங்கிறது மடிப்புத்தாள். ஃபோல்டர்னா என்னது? மடிப்புத்தாள். வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறையா சொல்லணும். வேர்ச்சொல் என்ன கொடுத்துருக்காங்க? நட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும்? நடவாமை. கேள் அப்படிங்கிறோட வேர்ச்சொல்லோட வினைமுற்று என்னது? கேள் அப்படின்னா கேட்டான் அப்படின்னு வினை என்ன இருக்கணும்? முற்று பெற்றிருக்கணும். சரியானதை தேர்ந்தெடு. இளங்கமுகு அப்படின்னா இளமையான கமுகு. மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கும். பண்பு தொகை. இப்போ இந்த கொள் யானை அது என்னாகும்? கொள்கின்ற யானை, கொல்லப்படும் யானை சொல்லிட்டு 3 வரும். அப்போ இது வினை தொகை. வெறி அப்படின்னா அது சொல் இசை அளபடை. இப்போ அந்த வாழ்க்கை போர் அப்படிங்கிறது என்னது? இது உருவகமாக சொல்லியிருப்பாங்க. அப்போ எது சரியா இருக்கும் அப்படின்னா 1, 2, 3 சரி. இந்த வாழ்க்கை போர் மட்டும் தப்பு. சொல்லும் கொழுநிதி அப்படின்னா என்ன நிதி? அது ஒரு திரண்ட நிதி. அடிசில் அப்படின்னு எதை சொல்றாங்க? அடிசில் அப்படின்னா சோறு. ஒளி வேறுபாடறின் சரியான இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பொலி பொலி பொழி அப்படி சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த முதல் பொலி அப்படின்னா என்னது? பொலிவோடு இருக்கணும், விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளங்குதல். அந்த பொழி என்னது? கொத்து. இது என்னது? பொலி அப்படின்னா ஊற்று, பொழிதல், ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு அது வரும். உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்கள் முன் என்ன மிகுன்னு கேட்டிருக்காங்க. உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்கள் முன் மெல்லினம் தான் மிகும். பொறுத்துக. நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி. நட்பு காலம் யாரு? கவிஞர் அறிவுமதி. அப்ப திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார். கையா உலகே ஓர் உயிர் ஜேம்ஸ் லவ்லாக். சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன். இதுல எது சரி அப்படின்னா ஏ சரி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு இந்திய தேசிய இராணுவத்தில் பொறுப்பை ஏற்றார்? 1943 ஜூலை 9. 1944 தூக்கிலிடப்படுவதற்கு முதல் நாள் இரவு நான் என் உயிரை கொடுப்பதற்காக கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறிய இளைஞர் யாரு அப்படின்னா ராமு. 900 நூலில் புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து எத்தனை செய்யுள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 108 செய்யுள் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, சொல்லும் பொருளும் பொருந்தி உள்ளது எது அப்படின்னு சொல்லி பொருந்தி இருக்கிறது எது இப்பதான் நம்ம பார்த்தோம். அல்லல் அப்படின்னா என்னது? சேரு. பொருத்தமற்ற ஆகுபெயர். இப்ப இந்த பைங்கூழ் வளர்ந்தது பசுமையான அப்படின்னு சொல்லிட்டு என்ன வரும்? அது காரியத்துல வர்றதுனால காரியவாகு பெயர். இப்ப இந்த வற்றல் தின்றான்னா அது ஒரு தொழிலை குறிக்கிறதுனால இது என்ன வரும்? தொழிற்பெயர். மறிக்கொழுந்து நட்டான் அப்படிங்கிறது என்னது? சினை பெயர். மறிக்கொழுந்து நட்டான் அப்படின்னா அது சினையை குறிக்கிறது. மறிக்கொழுந்துக்கு ஆகி வர்றது. இங்கே கார் அறுத்தான் அப்படின்னா கார்காலம் அப்படிங்கிற காலத்தை குறிக்கிறதுனால அது என்னது? காலவாகு பெயர் வரும். அப்போ இந்த வற்றல் திண்டான் அப்படிங்கிறது மட்டும் என்னது? தொழிலாகு பெயர். வேரில் பழுத்த பழா என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா வேரில் பழுத்த பழா சுசமுத்திரம். அகர வரிசைப்படி சொற்கள் இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா என்ன இருக்கும்? தா வரிசை தான் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இதுல தேங்காய், தொன்மை, தோழன், தவ்வை அப்படிங்கிறது என்னது? சரியானது.
ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கிளி அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க? தத்தையும் கிள்ளையும் தான் கிளி அப்படி சொல்றாங்க. சரியான நிறுத்தற்குறி பாருங்க, இங்க இந்த சரியான நிறுத்தற்குறியில இது எது சரி அப்படின்னா டி தான் சரி. ஒரு இதையும் குறிக்கும் போது என்ன ஆகணும்? திருமணம், வளைகாப்பு, இதெல்லாம் கமா போட்டுக்கணும். பிறந்த நாள் போன்றவற்றை இல்ல விழாக்களாக கொண்டாடினர் அப்படிங்கிறது தான் என்னது? சரியானது. பிழையற்ற தொடர் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது, அது மட்டும்தான் என்னது? சரியானது. ஓமைக்கேற்ற பொருள் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா என்ன இருக்கும் அப்படின்னா அது ஒன்னோட ஒன்று ஒட்டாம செதறி ஓடிட்டே இருக்கும். ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் பயின்றால் அப்படின்னு ஒரு வினைமுற்று கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும்? பயில் அப்படிங்கிறது என்னது? சரியானது. ஒரு பொருள் தரும் பல சொல். சூரியன் அப்படின்றது ஞாயிறு சொல்றாங்க, பருதி சொல்றாங்க, சூரியன். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இப்ப அவன் திருந்தினான் அப்படிங்கிறது என்னது? அவனா திருந்திட்டான். தன் வினை தொடர். அகரவரிசை இங்க பாருங்க, இது ரெண்டுலையுமே ஆ கொடுத்துருக்காங்க. அதனால இது என்ன பண்ணிக்கங்க, இது ரெண்டையுமே பார்த்துக்கங்க. ஆ ஆ அப்புறம் என்ன வரும்? இத்து வரிசையில தூக்கு அப்புறம் தூ தான் வரும். அதனால அகிலும் ஆரமும் துகிரும் தூசும் மணியும் முத்தும் அப்படிங்கிறதா என்னது? சரியானது. ஊர் பெயர்களில் மருவு பெயர்களில் சரியான இணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மருவு பெயர்கள்ல புதுச்சேரி அப்படிங்கிறது என்னது? புதுவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பார்த்துட்டோம். அதனால இங்கே இது பாருங்க, இதுல என்ன வருது அப்படின்னா இந்த உதகமண்டலம் அப்படிங்கிறது உதகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம் என்னன்னு சொல்றாங்க? ராமநாதபுரத்தை முகவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராமநாதபுரம் முகவை. நாகர்கோயில் அப்படிங்கிறது என்னது? நாகர்கோயில் நாஞ்சில். நாகர்கோயில் என்னன்னு சொல்றாங்க? நாஞ்சில். திருத்தணி அப்படிங்கிறது திருத்தணி தணிகை. திருத்தணி என்னது? தணிகை. இப்போ நம்ம கும்பகோணத்தை எப்படி சொல்றோம் அப்படிங்கிறத எனக்கு என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே அதை நான் சொல்லியிருக்கேன். கிரு, கின்று, ஆனின்று இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க? நிகழ்கால இடைநிலைகள். ஐ, ஔ என இளைய எழுத்துக்களினுடையதை கண்டறிய சொல்றாங்க. ஐக்கு இ, ஔவுக்கு உ. ஐ ஈயா இது பண்ணுது, இணை எழுத்தா வரும். ஔ அப்படிங்கிறதுக்கு ஊ என்ன ஆகுது? இணை எழுத்தா வருது. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். இங்க பாருங்க, கரை கரை கொடுத்துருக்காங்க. இந்த கரை அப்படின்னா கரையில ஓரமா பெரிய கரை வந்துச்சுன்னா அது என்னது? அழுக்கு அப்படின்னு. கரை அழுக்கப்பட்டுச்சு, இப்போ பெருசா இருக்குன்னு கரை பெரிய கரை என்னது? அழுக்கு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்? டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதில் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. டெஸ்ட் எழுதுங்க. கேவ் டெம்பிள். கேவ் டெம்பிள்னா என்னது? குடைவரை கோயில். ட்ரெஸரி கருவூலம். ட்ரெஸரிங்கிறது என்னது? கருவூலம். டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம். டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஆவண குறும்படம். காம்பினேஷன் புணர்ச்சி. ஹானரரி டாக்டரேட் அப்படின்னா மதிப்புறு முனைவர். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது என்னது? செவ்வியல் இலக்கியம். இப்போ வெஜிடபிள் சூப் அப்படிங்கிறது என்ன வரும்? இதில் நம்ம இப்போ ஒரு விஷயம் படிக்கிறோம், இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்மளுக்குன்னு ஒன்று தோணும் இல்லையா? அதை நம்ம என்ன பண்ணிடுவோம்? டிக் பண்ணிடுவோம். ஆனால் அந்த டெஸ்ட் பேட்ச் எதுக்கு போடுறது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் டெஸ்ட் எழுதுறீங்களோ இப்போ உங்களுக்கு ரிவிஷன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இந்த வெஜிடபிள் சூப் அப்படிங்கிறது காய்கறி வடிச்சாறு. ஏன்னா நம்மளுக்கு புக்கில் என்ன இருக்கோ அதை தானே அவங்க ஆன்சராக சொல்கிறாங்க. அதனால் அதை பார்த்துக்கோங்க. சுகர் கேன் ஜூஸ் அப்படின்னா கரும்பு சாறு. கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறை.
சேட்டிலைட் செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. அப்போ ஆன்சர் வந்து 2, 4, 1, 3. புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகளால் அலைப்புண்டு கட்டுத்தறியில் கட்டப்பட்ட யானை அசைவது போல் அசைந்தன அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் குறிப்பிடுதுன்னா பட்டினப்பாலை. செய்யுளின் உறுப்புக்கள் எத்தனை அப்படின்னா செய்யுளின் உறுப்புக்கள் 6. என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை கூறும் நூல். கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்ததை குறிப்பிடுறது புறநானூறு. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர் தற்று. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை இல் பொருள் ஓமையணி. அகவல் காப்பியம் என அடைமொழியால் குறிக்கப்படுவது. அகவல் காப்பியம்னு எதை சொல்றாங்க? பெருங்கதை. எழிலோவியம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். பெரியாரின் சிந்தனைகள் வே. ஆணைமுத்து. இப்போ நூலாசிரியர், அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய பெயர்கள், சொல்லும் பொருளும் இதெல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், புக்கில் இருக்கிற ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு, பார்த்துக்கோங்க. பெரியாரின் சிந்தனைகள் வே. ஆணைமுத்து. இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சொற்பொழிவு ஆற்றியவர் தனிநாயகம் அடிகள். மரபு கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் தான் என்னது? மரபு கவிதைகளை இயற்றுவது யாப்பிலக்கணம். கடல் பயணத்தின் போது மீனவர்களுக்கு உதவுவதற்காக நேவிக். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை இயற்றிய நூல்களில் சரியானது. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை பிரதாபர் முதலியார் சரித்திரம், சுகுண சுந்தரி, பெண்மதி மாலை, நீதி நூல் எல்லாமே என்னது? இவர் தான் வந்து இயற்றியிருப்பாரு. அனைத்துமே என்னது? சரிதான். இது எங்க இருந்து அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இலக்கிய வரலாறுலேருந்து எழுதியிருப்போம், எடுத்திருப்போம். அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இலக்கிய வரலாறு ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அரை அடியும் வேண்டாம் என்று முடிவதால் எதிர்மறையாகவே நீதிகளை கூறும் நூல் எது அப்படின்னா உலக நீதி. வெண்பா, ஆசிரிய விருத்தம், கழிவிருத்தம் என பலவும் கலந்த பாக்களை கொண்டது. நீதியோடு மிக குறைவான அகப்பொருளை கூறும் நூல் விவேக சிந்தாமணி. மகுடுவுக்கு முன்னிலை கொடுக்கக்கூடிய நீதி நூல் நன்னெறி. அருங்கலச்செப்பு என்ற சொல்லாட்சி இடம்பெற்றுள்ள நூல். இந்த அருங்கலச்செப்பு அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்திலையும் சீவக சிந்தாமணிலையும் இடம்பெற்றிருக்கு. நூல் தோன்றிய காலத்து உலக நடைப்பினை படம் பிடித்து காட்டும் பாடல்கள் அனைத்துமே நேரிசை வெண்பாக்களால் ஆன நூல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுது அப்படின்னா நேரிசை வெண்பாக்களால நல்வழி குறிப்பிடுது. ஓரடியால் நற்பொருளை கூறும் நூல். ஓரடியில நற்பொருளை சொல்லக்கூடியது ஒரே அடியில ஆத்திச்சூடி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற புகழ்பெற்ற அரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது கொன்றை வேந்தன். புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு யார சொல்றாங்க? நா. பிச்சமூர்த்தி. பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்டவர் யாரு அப்படின்னா பண்புடைமை பரிபெருமாள். ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் எழுத்து சீர்திருத்தம். ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு வரும். ரைமி இயைபு, சிலபல் அசை. அப்போ எது சரின்னா 2, 4 மட்டும் என்னது சரி. தவறானது கேட்டிருக்காங்க இல்லையா? 2, 4 தவறு. நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அப்படின்னு சொன்னவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார். கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் அமைந்துள்ள சிற்பங்கள் எந்த காலத்து சிற்பக்கலைக்கு சான்று அப்படின்னா இந்த கோவில்பட்டி கழுகுமலை வெட்டுவான் கோவில் பாண்டியர் கால சிற்பத்துக்கு சான்று. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழகத்தின் முதல் பெண் சார்பாளராக இருந்தவர் யார் அப்படின்னா நாகம்மையார்.
மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா, அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் அப்படின்னு சொன்னவங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் 2016 ஒரு சிறு இசை. பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் அப்படின்ற ஹைக்கூ பாடல் வரி யாருடையதுன்னா நான் முத்துக்குமாரினுடையது. அவருடைய வந்து என்ன பண்ணது சொல்லியிருக்காங்க, சலூன் கண்ணாடிகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை திருநாதர் குன்று தீர்த்தங்காரர் உருவங்கள். நாகஸ்வரத்தின் மேல் பகுதி சீவாளி என்று பொருத்தப்படுகிறது. அந்த சீவாளி எந்த வகையை கொண்டு செய்யப்படுகிறது அப்படின்னா அது நாணல் அப்படிங்கிற ஒரு புல் வகையை சார்ந்தது. எழுத்தாளர்கள் இப்போ சாகித்ய அகாடமி விருது பொறுத்த சொல்லியிருக்காங்க. அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். இது எப்போ அப்படின்னா 1996 வந்து வாங்கியிருப்பார். மேலாண்மை பொன்னுச்சாமி மின்சாரப்பூ 2008 வந்து வாங்கியிருப்பாங்க. நாஞ்சில் நாடன் சூடிய பூ சூடர்க்க 2010. டி ஜானகிராமன் சக்தி வைத்தியம் 1979 என்ன பண்ணியிருப்பாங்க வாங்கியிருப்பாங்க. 2143 தான். ரெகுலராகவே என்ன பண்ணிடலாம், இது வந்து நம்ம வாட்ச் ஜிஎஸும் என்ன பண்ணிடலாம் ரிவிஷன் பண்ணிடலாம், மேக்ஸுமே பார்த்துடலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.